பொதுமக்கள் வந்து போராட்டக்காரர் அப்பதான் சொல்லியிருக்காருன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது மறுபடியும் சொல்லுங்க. பரந்தூர் விமான நிலையத்துல போராட்டக்காரர் வந்து விஜய் வந்து சந்திச்சிருக்காரு. திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும் ஆளுங்கட்சியா இருக்கும் ஒரு நிலைப்பாடும் சொல்லிட்டு திமுக வந்து விஜய் வந்து குற்றச்சாட்டு. உண்மைதானே? எதிர்கட்சியில இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி இந்த பதவி வந்த பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு நேர்மாறாவே இருக்கு. அது உண்மை. 100% மாறும். 100% மாறும். மக்களுடைய கஷ்டமும் மக்களுடைய வலி வேதனை ஆதங்கம் வந்து அதுன்னு போகாது. என்னங்க இது? என்னங்க நியாயமா? எப்படிங்க? யாருங்க இது ஏற்றுக்கொள்ள? அதாவது பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அந்த 523 வாக்குறுதிகள் பண்ணாங்க இல்லைங்களா? தேர்தல் நேரத்துல வாக்கு கேட்டு போகும்போது அந்த 523 அந்த வாக்குறுதிகள்ல ஒரு வாக்குறுதி இந்த பெண்களுக்கான உரிமை தொகை. அதுவும் எத்தனை மாதம் கழிச்சு கொடுத்தாங்க? 22 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் 33 மாசம், மன்னிக்கணும், 33 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் சட்டசபை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குரல் கொடுத்து அவர் கூட எல்லாருமே கூட நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாகி போராடினால்தான் அந்த 33 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் எத்தனையோ நிபந்தனைகள், தகுதி அற்றவங்க, தகுதி இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத்தனை காரணங்கள் சொல்லியிருக்காங்க கொடுக்காம இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி காரணமா சொல்ல முடியும்? பொங்கல் இந்த நாளைக்கு வருஷம் வரும் அப்படிங்கிறது தெரியும். அண்ணனுடைய ஆட்சியில, அண்ணன் எடப்பாடியாரோடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பொங்கல் வந்து பொதுமக்கள் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கறது நல்ல நினைவுக்கு உங்களுக்கு வந்திருக்கு. பொங்கல் குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுறதுக்கான அத்தனை பொருட்களும், அது மட்டும் இல்லாம 2500 ரூபாய் பணமும், சந்தோஷமா இருந்து உண்மையான ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாராங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அப்பதான் அந்த கொரோனா கோவிட் காலத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்த நேரம். அப்போ சொல்லியிருக்கலாமே, ஆட்சிக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து வருமானம் இல்லை, வரி வந்து எங்கேயும் கலெக்ட் பண்ணல, வருமானமே வரல, அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லல. என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து சேர வேண்டிய நலத்திட்டங்களும் மக்களுக்கு வந்து சேர வேண்டிய அவங்களுடைய உரிமைகள் வந்து எந்த காரணத்துக்காகவும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையில கூட மக்களுக்கு பொங்கல் தமிழர் திருநாள் கொண்டாடுறதுக்கான எல்லா வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஈரோட்ல அதிமுக போட்டி அதுக்கான முடிவு என்ன, அதுக்கான காரணம் என்னன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுவே எங்களோட ஆதரவு தொடரும். ஆனா மேலும் மேலும் என்ன சொல்றாரு?